அரவிந்த் ஆசிரமத்தில் குப்பை தோட்டம் என்ற வடிவமைப்பில் நாம் இங்கே கீரைகளை விதைச்சிருக்கிறோம். இது குப்பை தோட்டம்னா நம்ம இருமடி பாத்தி, குப்பை பாத்தி, மேட்டு பாத்தி, வரப்பு பாத்தி என்ற அடிப்படையில் ஒரே இடத்துல கொண்டு வர தான் இதை நோக்கமாக வச்சுருக்கோம். இப்போ கீரை போட்ட பிறகு அடுத்து நம்ம காய்கறியும் போட ஆரம்பிப்போம். அப்போ பக்கத்துலேயே நமக்கு செஞ்சம் வச்சுருப்போம். அதெல்லாம் சுற்றியும் முள்ளைங்க போட்டிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட கீரைகளையும் நம்ம பார்க்குறீங்க, முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. விதையை போட்டப்போ மேலே மல்ச்சிங் மாதிரி இலையதலையும் போட்டு விட்டுருவோம். அப்போ கலக்க கீரைகள் வளர்ந்துருக்கு. இன்னும் அடுத்து வரும்போது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்முடைய காய்கறிகள் போட ஆரம்பிச்சிடும். பந்தல் காயாக இருக்கும். அடுத்து தரையில் பரக்கூடிய காய்கறி இருக்கும். அப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு தேவையான ஒரு ஆசிரமம் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அது வீட்டுக்கு தேவையான காய்கறி போட்டு எடுக்கிறேன் இந்த குப்பை தோட்டம். இப்போ இதை பாருங்கள், இது ஒரு சென்ட் இடம் தான். இது 1 சென்ட் இடம். அப்போனா 400 சதுரடி. இப்போ 400 சதுரடிக்குள்ளே எவ்வளவு விவசாயம் பண்ணலாம், ஒரு குடும்பத்துக்கு பக்கத்து அண்டை வீட்டை கொடுக்குற அளவுக்கு பண்ணலாங்கிறதா இப்போ நம்ம மெத்தட் பண்ணிட்டு இருக்கோம். இது போட்ட மாதிரியே போட்டுக்கிறீங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஆமாம், பில்லர் பண்ணுறா இருக்கும். பில்லர் மாதிரி இங்கே இந்த 4 பில்லர் குழி பார்த்து 4 குழியாக இருக்கா. இங்கே இந்த மூளை குழி இருக்கும். இங்கே தான் நம்ம மரங்கள் வைக்கிறோம். ஒரு மரங்கள் வைக்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் வச்சா, இங்கே பப்பாளி மரம், அங்கே ஒரு எலுமிச்சை மரம், கொய்யா மரம். இது ஒரு குடும்ப தேவையான ஒரு பழம் கிடைக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கோம் மாதம். இது பள்ளம் இருக்கும். இங்கே எல்லா குப்பை இப்போ எல்லாமே எல்லா காய்கறி கழிவு எல்லாமே இந்த பள்ளத்திலே போட்டுவிட்ருவோம். அப்போ இந்த பழம் இதுக்கு உரமாயிட்ருக்கோம். 2வது உரம் இப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம். 2வது அங்கே சாப்பிடக்கூடிய இந்த ஜீவராசி வர ஆரம்பிச்சோம், நுண்ணுயிர் பெருக்க ஆரம்பிக்கிறோம். மண்புழுவெல்லாம் சாப்பிட வர ஆரம்பிச்சிடும் கீழேருந்து. அப்போ அதுக்குண்ட சூழல் தான் சுற்றிக்கு உருவாக்குறது. அப்போ இந்த வரப்பு பார்த்திங்களா, இந்த வரப்பாக இருக்கா, இப்போ சுற்றிக்கு என்ன பண்ணிடணும்னா, சுற்றிக்கு இந்த வரப்பை சுற்றி உயிர்வேலி மரங்கள் அப்படி போடும். அப்போ உயிர்வேலி மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அகத்திக்கீரை, ஆமணக்கு, அடுத்து தோரம், அடுத்து இப்போ கப்பக்கிழங்கு, இப்படி அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அதை நம்ம பயன்படக்கூடிய விதத்தில் சுற்றி நட்டி விட்டாச்சுன்னா இதுக்கு இந்த கீரை போட்டாலும் சரி, எது போட்டாலும் நிழல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சென்ட்ரு பகுதி பார்த்திங்கன்னா, இந்த சென்ட்ரு பகுதி பாருங்கள், இங்கே என்ன வேலை நடந்துகிட்ருக்கு. இதை இன்னும் மேற்படுத்திடுவோம். நாங்கள் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேற்படுத்தோன்னா இங்கே ஒரு குப்பை பாத்தி, அது இருமடி குப்பை பாத்தி. இங்கே ஃபுல்லாக ஸ்டென்ச்சு பள்ளம், அதாவது ஸ்டென்ச் அமைச்சாச்சு சுற்றிக்கா. அந்த குழியில் பல மரங்கள் வச்சாச்சு. அப்போ இடையிலையும் அடைப்பாதிலும் சில ஒரு குழிப்பாத்தி வைப்போம். அப்போ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா காய்கறி கீரைகள், கொடிவகை செடிகள் எல்லாமே சென்டருக்கு வந்துடும். அதை தாண்டி பக்கத்தில் இல்லாமல் பார்த்தா கிழங்கு வகைகள் வச்சிடும். சுற்றிக்கு உயிர் வேலி, அந்தந்த மூளைக்கு பழங்கள். இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கியாச்சுன்னா இப்போ வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷத்து 15 வருஷம் வரைக்கும் இந்த உங்களுக்கு திருப்பி எந்த பராமரிப்பு அவசியம் இல்லை. உரமெல்லாம் உள்ளே போட்ட வச்சாச்சு. 2வது அதில் வரக்கூடிய எல்லா செடியுடைய நமக்கு தேவை எதுவோ அதெல்லாம் பறிச்சாச்சுன்னா அந்த தேவைக்கு கீரையோ அந்த கீரை எல்லாமே நமக்கு எடுத்த பிறகு அந்த செடிகளுடைய தண்டு கீரை எல்லாம் திருப்பி எங்கே போட்டுருவோம், இதுக்குள்ளே போடும். இது எழுதி மாறாது. அப்போ விதைக்க வேண்டிய இது வேலை அது வளர்த்து கொடுத்துரும். தேவைக்கு எடுத்துகிட்டு மீத எல்லா கழிவுகளையும் உள்ளே தான் போட்டு வரணும். இப்போ வெளியில் ஏதாவது கழிவு கிடைச்சாலும் சரி, மாட்டுச்சாணம் கிடைக்கிறது, கோமியம் கிடைத்தால் அதையும் கரைச்சி இந்த குழியில் ஊற்றிட்டா போதும். ஆட்டம் உரமாகிட்டு அது. அப்போ தேவையான உரம் கொடுக்கணும்னா அன்றைக்கி இங்கே எடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதை கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு 400 சதுரடி, அப்போ 20 அடி நீளம் 20 அடி அகலம் சமூகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த முறையை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அது அப்படியே நீங்கள் பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் ஊர் போய்ட்டு நீங்கள் அடுத்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அது தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிற பார்க்கும். அப்போ தரம் தான் அது. இது நடப்பாதை இருக்கும், சுற்றி நடப்பாதை அமைஞ்சிடும். சுற்றி நடப்பாதை வைக்கும்போது சுற்றி வந்துக்கலாம். இங்கே
சரிங்களா? ஆமாம், எல்லா இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும். இங்கே உள்ளே வந்துட்டாலே ஒரு நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே போனால் ஒரு சுற்றிக்கு அடப்பு இருக்கும், அது மாதிரி ஒரு இயற்கையான அடப்பங்குட்டி இருக்கும். அப்போ டெய்லி ஒரு காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரியோ வீட்டு தேவை எடுக்கிறத எல்லாம் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு உரங்கிறது எதுவுமே கிடையாது. உரங்க என்னென்னா, ஒரு சாணி கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுறது, அது ஒரு மெத்தடு. வீட்டில் புண்ணாக்கு அது இருந்தால் என்ன பண்ணுறது, அடுத்து பூச்சிக்கொல்லி விரட்டிக்கு என்ன பண்ணுறது, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு தண்ணி, கழுகுன தண்ணி இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இதை அடிப்படையாக தான் இங்கே உரமாக அமைத்த எந்த உரமும் இங்கே வெளியிலேருந்து வெளியே வாங்கக்கூடாது அங்கே அர்த்தம். அப்போ ஒரு முறை தான் நீங்கள் விதைப்பீங்க, அடுத்தடுத்த காலங்கள் வரக்கூடிய விதை விதை எடுத்து அதில் போடுவீங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே இந்த அரவிந்த் ஆசிரமத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களாம் அன்பர்கள் வந்தீங்கன்னா நீங்களும் எடுத்து ஒரு சென்ட் எனக்கு வேணும், நான் இங்கே பண்ணிக்கிறேன், பயிற்சி எடுத்துக்கன்னா உங்களுக்கு ஒதுக்கி தந்துடுவோம். நீங்களும் அதை பயிற்சி பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்கள் இடங்களை டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கே செய்து தரப்படும். இது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருந்திங்கன்னா தென்னந்தோப்பு கீழேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பாத்தி முறை அமைச்சாச்சுன்னா, குப்பை பாத்தி அமைச்சாச்சுன்னா, இதில் குப்பை பாத்தினா மேட்டு பாத்தி, பல்ல பாத்தி, இருபடி பாத்தி எல்லாமே வந்துடும். அப்போ நமக்கு தேவையான காய்கறிக்கு கீரைகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே உரங்களை கொடுத்துட்டு வளர்த்துருந்தாலே அதுக்கு தென்னை மரத்தை தனியாக கவனிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்குள்ளே உரம் இங்கே எடுத்துக்கிடும். இப்போ இந்த மாதிரி அமைச்சு குப்பை பாத்தி அமைச்சிட்டிங்கன்னா அப்போ சுற்றிக்க உயிர்வேல் மரம் இருக்கும். அடிமத்து 3 பாத்தி இருக்குது, 3 பாத்தியில் 3 அடுக்காக இருக்குது. அப்போ அதில் காய்கறி போட ஆரம்பிச்சுடுவீங்க. நடுமதி அடைப்பாது இருக்கும். அப்போ இதை பராமரிக்க அன்றாட தேவைக்கு உங்களுக்கு காய்கறி எடுக்கலாம். இப்போ விளைச்சல் அதிகமாகச்சுன்னா நீங்களே என்ன பண்ணலாம், இயற்கை காய்கறி சொல்லி நேரடி விற்பனை கொண்டு போகலாம், இல்லை கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏதோ வகையில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கலாம். அப்போ இந்த கீரையை போட்டால் டெய்லி வருமானத்துக்கும் சரி, வார வருமானத்துக்கு, மாத வருமானத்துக்கு தேவையான எல்லா சூழலும் நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டு இதை நீங்கள் பராமரிக்க தேவையான நீங்கள் சொட்டு அதாவது ஒன்றும் கிடையாது. அந்த நிலத்துக்கு கீழே ஒரு ஈரப்பதம் இருக்கணும். அப்போ அது ஈரப்பதம் இருக்குன்னா எல்லாம் இலைத்தலைகள் மல்ச்சிங்கில் இருக்கணும். அப்போ நம்ம தண்ணியெல்லாம் மழை பெய்ய தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிடணும். அப்புறம் நமக்கு இன்னும் இந்த மாதிரி கட்டைகளை வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட், செடி வளர்றதுனா அதுக்கு கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எல்லாமே தென்னை மட்டை தான், எதுவுமே விலைக்கு வாங்கல, தென்னை மட்டைக்கிலே விழுந்துட்டுருக்கு. அதையே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட்டி வச்சிடுறீங்க. இப்போ சுற்றிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான உயிர் வேலி மரங்கள் நட்டிக்கணும். அப்போ அந்த செடிகள் எதையும் பூச்சி தாக்காத அளவுக்கு இருக்கும். அப்போ அதையே நீங்கள் பூச்சி வெட்டி மரம் தான் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தோப்புக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தோப்பு வச்சுருப்பீங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருப்பீங்க. ஆனால் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருந்தா கூட உங்கள் வீட்டு ஆரோக்கியத்துக்கு என்ன வளர்க்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்க, நீங்கள் சரியாக காய்கறி போட்டு வளர்க்குறீங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்காவது உங்கள் குடும்ப ஆரோக்கியத்துக்காவது நீங்கள் என்ன காய்கறி கீரை போட்டு சமைக்கிறீங்க. அப்போ இவ்வளோ 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ ஏக்கர் இருக்குது, இவ்வளோ விவசாயம் பண்ணுறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது ஒரு பக்கம் சொல்கிறதுக்கு அது சந்தோஷமாக பெருமையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கை கொடுக்குதா? இப்போ உங்கள் ஆரோக்கியத்தை கை கொடுக்காத ஒரு விவசாயங்கிறது அது தேவையா அவசியங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணணும். அப்போ நீங்கள் எவ்வளோ இடம் வச்சுக்கிங்க, ஆனால் ஒரு சென்டிலையாவது உங்கள் வீட்டு ஆரோக்கியத்துக்கு இது இப்படி பண்ணுறீங்களா? வாங்க, இது சம்மந்தமாக இங்கே அரவிந்த் ஆசிரமத்தில் அதுக்குள்ளே நாங்கள் எல்லா அனுபவம் தான், எங்களுக்கு புது அனுபவத்தை கொண்டு வந்திருக்கோம். பல விதங்களை பார்க்குறோம், பல இடங்களை பார்க்குறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், போட்டு பார்த்துருக்கோம். அதில் சில வரக்கூடிய ஒரு நல்ல விளைச்சலை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் நாங்களாம் எதுவுமே நாட்டுக்காய்கறி அப்படியே பார்க்கல. ஏன்னா என்ன கிடைக்கிதோ அதில் போடுவோம், விளைச்சல் வரட்டும். அப்போ சரியான முறையாக நம்ம எந்த காய்கறி போட்டால், எந்த கீரை போட்டால் நம்மளுடைய சீதோஷனுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு காய்கறிகளை பின்னாடிக்கு பயிர் விட்டுக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் எது விளையுதோ, விளைவிக்க முடியுதோ அதை பார்த்தாலும் போதும். அப்போ இப்படி ஒரு நீங்கள் முறை அமைத்து கொண்டு நீங்கள் பெரிய 10 ஏக்கர் 15 ஏக்கர் தோப்பு இருந்தால் கூட அதில் ஒரு சென்ட் இல்லை 5 சென்ட்டுக்குள்ளே இந்த வைங்க. எல்லா தென்னை மரத்துக்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உடல் இதை போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு பராமரிக்கும் போது அதுக்கு தேவை உரம் கிடச்சி போகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது பார்த்தே இப்போ எல்லாமே மல்ச்சிங் போட்டாச்சு. இங்கே எல்லாமே ஒரு அமைச்சாச்சு, அமைச்ச பிறகு எல்லாமே எழுதறி முடியாச்சு.
அப்போ வந்து எங்கே நமக்கு ஏற்கனவே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை பாத்தி இருக்குது, மலிச்சு போட்டு வச்சாச்சு. இன்னும் இதுக்கு தகுந்த செடிகள் எதுவோ இந்த அதுக்குன்னு ஒரு என்னென்ன செடி வச்சு இந்த வேலி ஓரத்தில் என்ன வைக்கிறோமா பார்க்குறது அது. அப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே இந்த பூமியை ஃபுல்லாக இந்த மூடாக்கு போட்டாச்சு. அப்போ எப்போயுமே இலைத்தலைகள் பூமியில் இருக்கும். இப்போ அந்த வெயிலோடைய தாக்கம் பூமிக்குள்ளே போகாது. இப்போ பூமிக்குள்ளே போகாத போது அங்கே ஈரப்பதம் தக்க வைக்கப்படும். அப்போ நாம் குப்பைகளாக போட்டு வச்சதுனால எல்லாம் இலைதல் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இந்த தொழு உரங்களும் கலந்துருக்கிறதுனால நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகிடும், மண்புழுக்கள் உருவாகிடும். மண்புழு உரத்தை விட மண்புழுக்கள் வாழக்கூடிய இடமா மாற்றுறது தான் அவங்க வேலை. மண்புழு உரத்தை வாங்கி போடணுங்கிறது அது இயற்கையாக இருந்தாலும், ஆனால் நம்ம இடத்துக்குள்ளேயே மண்புழு வந்துச்சுன்னா அது வாழ்ந்ததுன்னா அது உரம் போட்டுச்சுன்னா அப்படி எப்போ பார்த்தாலும் மண்புழுடைய இடமா மாற்றணும். மண்புழு ஏன் வரமாட்டேங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சூழலை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க. அப்போ அதுக்கு எப்போயும் ஈரப்பதம் இருந்துட்டு இருக்கணும், ஒரு மிருக கழிவு ஏதாவது கழிவுகள் இருக்கணும், இலைதலைகள் இருக்கணும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருந்தால் தான் மண்புழுக்கள் பெருக்கும். அப்போ மண்புழுக்கள் வந்து பெருக்கணும்னா அந்த ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஏதுவான இடம் அமைச்சு கொடுத்தா தான் அது முட்டை போட்டு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணும். இங்கே எந்தவித சூழல் இல்லை, கஷ்டமாக இருக்குது, வாழறதுக்கே கஷ்டமாக இருக்குது, தலை காஞ்சி போகுது, அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த மண்புழுக்கெலாம் கீழே அடியில் போயிடும். அது நாட்டு மண்புழு சிறந்தது. நீங்கள் வெளிநாட்டில் புழுக்கள் இருந்தால் கூட நாட்டு புழுக்களுக்கு தான் ஒரு தன்மை ஜாஸ்திங்கிறது பொதுவாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அமைக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி மல்ச்சிங் மெத்தை கொண்டு வந்துட்டு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கலாம், வாழை மரங்கள் இருக்கலாம், அதுக்கு நேரத்தில் இந்த மல்ச்சிங் சிஸ்டத்தை போட்டு, அதாவது குப்பை பாத்திய முறையை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதை பல அடுக்கு முறை பல வித முறை பாத்திகள் அமைச்சு மேலே குப்பைகளாக இருக்க மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த நேரம் சரி நீங்கள் இந்த விவசாயத்தை பயிரிட்டு போகும்போது உங்கள் நிலமும் வளமாகும், காய்கறியும் ஆரோக்கியம் தரும். மீண்டும் அதையே உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது உரமாகிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் உழ வேண்டியதில்லை. ஏன்னா உழவின் நண்பன் மண்புழு அதுவே பெருக்க போகிறீங்க. அப்போ உழ வேண்டியதில்லை, விதைக்க போனால் அறுவடை பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது 1 சென்ட், அரை சென்ட், ஒரு 5 சென்ட் அந்தளவுக்கு முதல்ல பண்ணிவிட்டு பிற்காலத்தை நம்ம எல்லாமே டெவலப் பண்ணிட்டு போகலாம். அந்த அடிப்படை இங்கே கற்றுக்கூட தயாராக இருக்கும்.